அஸ்ஸலாமு அலைக்கும். தாய்லாந்துக்கு போய் மஜாஜ் பண்ணி போட்டு 22 பிக்குமாரும் ஒரு சிலர் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி தான் அந்த நியூஸ் போகுது. ஆனால் பிக்குமார்கிட்ட உடைகளை போட்டுக்கொண்டு 22 பேரும் நல்லா லக்கேஜை தூக்கி கொண்டு மாட்டிக்கொண்ட விமான ஏர்போர்ட்டில் வச்சு மாட்டிக்கொண்ட இதை எங்களோட சிங்கள ஊடகங்கள் என்ன சொல்லுது? அது பிக்குமார்கள் உடை அணிந்த நபர்கள் அப்படி தான் சொல்லுது. இதே ஒரு இஸ்லாமியன் மாதிரி சரி ஒருத்தன் தாடியை வச்சு ஜுப்பாவை போட்டுக்கொண்டு தொப்பியை போட்டுக்கொண்டு வந்தா, இதே சிங்கள ஊடகமாக இருந்தாலும் சரி, ஒரு சில இந்த ஈழத்தமிழர்கள் ஒன்று இருக்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இலங்கையில் இருக்கிற ஒரு சில தற்குறிகளாக இருந்தாலும் சரி, முத்திரை உத்தி உடனேயே பிரேக்கிங் நியூஸ் சொல்லி வரும் சிங்கள ஊடகங்களில் கொஞ்சத்துக்கு ஒருக்கா வந்து கொண்டே இருக்கும். முஸ்லீம் அந்தவாதி ரஸ்டோட பொடிபட்டு போதைப் பொருளோட பொடிபட்டு வந்து கொண்டே இருக்கும். அது நடக்கிறதானே. அது இஸ்லாமியனா இல்லையா அது கன்ஃபார்ம் பண்றல. தாடி வச்சு ஜுப்பா போட்டு தொப்பி போட்டா போதும், அவன் இஸ்லாமியன். அதே பிக்குமாறன்னு சொல்லி அவங்க உட போட்டிருந்தா உடனே என்ன சொல்ற? அது பிக்குமாறன்னு சொல்லி இன்னும் உறுதிப்படுத்தாததுனால இந்த தகவல் பிக்குமாறா இருக்க சான்ஸ் இல்லை. இந்த மாதிரி சும்மா நோமலா ஒரு போடணுன்றதுக்காண்டி ஒரு போஸ்டர் போட்டுட்டு முடிச்சிருவாங்க. இதுதான் நடக்குது. அதே நீ இஸ்லாமியன் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணக்கு முந்தையே நீங்க இன்னொரு பிரச்சனை ஒரு தாடி வச்சு ஜுப்பா போட்டா எல்லாரும் இந்த பேக்கைடிக்காரராக இருக்கலும், புலம்பெயர் நாட்டில் இருக்க ஒரு சில தமிழர்களாக இருக்கலும், ஒரு சில சிங்கள ஊடகங்களாக இருக்கலும், அதே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் உடனே எடுத்த வைக்க சிங்கள வந்து போடுறீங்கன்னு சொல்லி அதுங்களுக்கு தெரியுது. இதே இன்றைக்குன்னு சொன்னால் நான் கண்டது என்னன்னு சொன்னால், அர்ஜுனா அவன் கெட்டவனும் நல்லவனும் அது வேறு சப்ஜெக்ட். அது வேறு சப்ஜெக்ட். என்னன்னு சொன்னால், அர்ஜுனாக்கு நானும் வீடியோ போட்டுருக்கேன், கதைச்ச கதைக்கு நானும் வீடியோ போட்டுருக்கேன், இது எதிர்த்திருக்கேன் நான். அவன் டோக்கு எடுத்து 10 அவரது பொம்பளை எல்லாரும் சேர்ந்து அடிக்க வரக்குள்ள அவற்றை பாதுகாப்புக்காண்டி சும்மா எடுத்து காட்டியிருக்கான். அவர்கிட்ட பாதுகாப்புக்கு துவக்க கொடுத்து அதை காட்டியிருக்கான். அதை காட்டினதை கிருவில இருந்து திறனையில இருந்து எல்லா நியூஸ் சேனல்கள்லையும் அர்ஜுனா நம்பி துப்பாக்கியால் மிரட்டினார். அப்போ பொம்பளை அடிச்சு கொண்டுட்டு போனாலும் பொத்தி கொண்டிருக்கணும். ஒரு பொம்பளை அவனுக்கு மண்ணால் அடிச்சுட்டு போனாலும் அவன் ஒரு விஷயம் தான். அவன் கெட்டவனா இருக்கட்டும் நல்லவனா இருக்கட்டும், அடுத்த சப்ஜெக்ட். அரசியல்ல எவனும் நல்லவன் நான் சொல்ல மாட்டேன், 100க்கு 100 நல்லவன் நான் சொல்ல மாட்டேன். அவன் ஏதோ செஞ்சு கொண்டு அவன் போறான், போட்டும். ஆனா இஸ்லாமியர்களுக்கு விரோதமா பேசினான், நான் அதுக்கு வீடியோ போட்டேன். என்னடா இவ்வளோ இதா பேசுறானே என்று சொல்லி பல பேருக்கு யோசிப்பீங்க, தமிழாக்களை பற்றி சிந்திக்கிறானே. அடே இந்த பேக்கேடிக்காரருக்கும் சரி, ஒரு சில இந்த ஈழத்தமிழர்களுக்கும் சரி, நான் இஸ்லாமியர்களை பற்றி பேசினா எதுக்குறேன் என்று சொல்லித்தான் தெரியும். இந்த நல்லூர் கோவிலுக்கு முன்னுக்கு ஒரு அசைவ உணவகம் ஒன்று வாரத்துக்கு ரெடி ஆகினேன். அது எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நான் எதிர்த்தவன். அவங்களோட இந்துக்களோட புனிதமான ஒரு தளத்துக்கு முன்னுக்கு ஒரு அசைவ உணவகம் எப்படி வரையலுமென்று எதிர்த்து வீடியோ போட்டவன். தேடி பாருங்க, என் ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல, டிக்டாக்ல எல்லாத்துலேயுமே இருக்குது. நான் எதிர்த்தவன். ஏன் மதம் சார்ந்தோ இனம் சார்ந்தோ நான் இருக்கிறவன் இல்லை. இந்த பயங்கரவாத சிந்தனைகளை இலங்கையில விதைக்க வேணாம், இஸ்லாமியர்களை தாக்க வேணாம்னு சொல்றோம் தான் நான். சரியா? அதை புரிஞ்சு கொள்ளாத சில வடிகட்டின முட்டாள்கள் என்ன தீவிரவாதியாம் அதாம் இதாம் ஒன்று இருக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு எங்கட இஸ்லாமிய ஒன்றுக்கு நான் போட்டிருக்க கோட் சூட்ல கண் வந்துட்டுது. நான் கோட் சூட் போட்டிருக்கிறேன், நான் இந்திய பிரஜையாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கொண்டு அவன் கத்தி கொண்டிருக்கிறான். நான் அதை கணக்கும் எடுக்கிறல்ல. சரி, அவள் செஞ்சுட்டு போட்டும். அது அவரவர் செய்கிறது அவரவருக்கு விடியும். என்ன கோட் சூட் வேணும்னு என்ன ஒரு 4-5 கோட் சூட் இருக்குது. வேணும்னு நான் கேட்டால் கொடுத்துருப்பேன். என்ன இவ்வளோ எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கிறோமா எங்கட கோட் சூட்டை கொடுக்குறேன். ஏன்னா கோட் சூட் தான் அவனுக்கு கண்டுக்குது. எந்த வீடியோ பார்த்தாலும் கோட் சூட்டை தான் காய்க்கிறான். இவன் கோட் சூட்டை போட்டுக்கொண்டு இவன் இருந்து கொண்டு தெரிகிறான். டிப்டாப் அவன் கத்துறான் கால. சரி, அது போட்டுவே அது மண்ணா கட்டி கொண்டு நான் சொல்றது. இப்ப அர்ஜுனோட வீடியோவை நீங்க போட்டு 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 ஃபேஸ்புக்லயும் போட்டு போட்டு இருக்கிறீங்க. அர்ஜுனா இந்த டோக்காலம் இருக்கிறான். சரி, இந்த பௌத்த பிக்குமாறு எப்படி என்ன தைரியத்துல சரி உங்களோட சப்ஜெக்டுக்கு வரும் சொல்லி நான் தான் பௌத்த பிக்குன்னு சொல்றேன் சொல்லி நீ அதை சொல்ற மாதிரி பௌத்த பிக்கு உடை அணிந்த நபர்கள் 22 பேர் இலங்கையில குடிபட்டிருக்காங்கன்னு வைங்களேன். அந்த துணிச்சலை கொடுத்தது யாரு? அந்த துணிச்சலை கொடுத்தது யாரு? கோடிக்கணக்கான போத வஸ்து, கோடிக்கணக்கான சாமான லக்கேஜில் போட்டு கொண்டு வராங்க. இந்த புனிதமான உடை அடைந்து. நான் எல்லா ஆமதுரையும் குத்தம்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆமதுரோடு இருக்கிற அவங்களோட ஏரியாவில் போதைப்பொருள் பாவிக்கிறவரா இருந்தால் அந்த பன்சலைக்கு வரையலாது. அதே போதைப்பொருள் விற்கிறவரா இருந்து கேள்விப்பட்டா அவங்களோட வீட்டில் அவங்களுக்கு கொடுக்குற தானியல் அதுகள் பன்சலை கொடுக்குற தானியல் இருக்கு, அதுகள் எடுக்கப்பட மாட்டாது. பன்சலை கொடுக்குற காசும் அவங்கள்ட்ட எடுக்கப்படாது. அவங்களோட வீட்டில் தாசரி இருந்தா அந்த வீட்டுக்கு ஆமதுரமா போகவும் மாட்டாங்க, ஊர் மக்கள் போகவும் மாட்டாங்க. அதுக்கு பெண்கள் சப்போர்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊர் உண்டு, வேணும்டா வரையிலும் கூட்டிக் கொண்டே காட்டுன்னு அந்த ஊரை. அப்படியான ஆமதுர்களும் இருக்கிறாங்க. இதே இப்போ கிருவா இருக்கையிலும் திறனையா இருக்கையிலும் எடுத்து வைக்கணும் சொல்கிறேன். அவளத்தை சின்னோரு நியூஸ் சேனல்ன்றதுக்காண்டு சின்னோரு பப்ளிசிட்டி. அந்த ஒரே ஒரு சேனலில் அந்த உண்மையான படத்தை அகற்றி போட்டு கார்ட்டூன் படிவில் படத்தை போட்டுருக்காங்க. என்னையா கார்ட்டூன் படிவில் உண்மையாக போட்டால் முடிஞ்சே. கார்ட்டூன் படிவில் ஒரு புகைப்படம் போட வேண்டிய அவசியம் பெறாதே. உண்மையத்தானே நீங்கள் வீடியோ போடுறீங்க. 22 பேரும் கொண்டு வந்து தாய்லாந்தில் போய் நல்லா குசியா ஆத்தல் எடுத்து பெண்கள்கிட்ட மஜாச்சு ஒன்று அடிச்சுட்டு
வரக்குள்ள தெம்பு இருக்குது அவங்களுக்கு ஒரு நாங்கள் முன்னுரிமை ஒரு பஸ்ஸில் போகணும்னு சொன்னா அவங்களுக்கு முன்னுக்கு சீட் கொடுக்குறோம் இதுன்றோம். இப்போ என்னையா பிரச்சனை? ஒரு சிலர் செய்கிற வேலையை ஒரு தாடி வச்சு ஒரு ஜுப்பா ஓட்டு யார் சரி ஒருத்தம் வந்துட்டா போதும் இஸ்லாமியன் இஸ்லாமியன் இஸ்லாமியர். என்னத்துக்கு அந்த இஸ்லாமியர் மேலே உங்களுக்கு எல்லாருக்கும் கண்ணா இருக்குது? அங்கே ஒருத்தன் சொல்கிறான் உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் இஸ்லாமியர் தானே, இஸ்லாமியர்கள் எத்தனை பேரும் தீவிரவாதி தானே. ஒரு தொப்பி வச்சு ஜுப்பா போட்டு தாடி வச்சுட்டா போதும் அவன் இஸ்லாமியன்டே உடனே குத்திட்டு உடனே வந்திருக்க வீடியோ போடுவியல். பிரேக்கிங் நியூஸ் அது கொஞ்சத்துக்கு வந்துருக்கும், 5 நிமிஷத்துக்கு போடுவான். தாறு போடுற கிரு திறனையாக்கள் போட்டு கொண்டிருப்பாங்க. அது காலங்காலமாக அது நடந்து கொண்டிருக்குது. அதே ஒரு சில புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறதும் இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒரு சிலர் அவங்களும் போட்டுருப்பாங்க. ஏன்னுச்சுன்னா அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட். நாங்கள் மறப்போம் மன்னிப்போம் என்று சொல்லி கொண்டு வாழ்ந்தாலும் எங்களை சீண்டாமல் இருக்கிறது பழக்கம் இல்லை. இப்போ பாருங்க, நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நான் நல்லதை சொல்லி கொண்டிருக்கேன், கீழே வந்து கமெண்ட் அடிக்கிறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. இது என்னையா நியாயம்? இது என்னையா நியாயம்? உண்மையா சொல்றதுதான் ஒரு ஊடகம்ன்றது உண்மையா சொல்லுங்க. இந்த அன்னைக்கு நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு முன்னுக்கு ஒரு அசைவ உணவகம் வந்ததுக்காண்டி நானும் குரல் கொடுத்தவன் தான். அது ஒருத்தருக்கும் தெரியாது. எவ்வளோ நானும் எந்த மதம் மொழி இனம் என்று பழகிறவனும் இல்லை, எந்த மதம் மொழி இனம் என்று பேசுகிறவனும் இல்லை. நான் சொல்றது என்ன, இஸ்லாமியர்களை தீண்டாதீங்க, இஸ்லாமியர்கள வன்மையை கக்காதீங்க. இது சரியாத சில மடையர்கள் என்ன தீவிரவாதியாம், ஒருத்தருக்கு என்ன கோட் சூட் வேணுமாம், ஒருத்தருக்கு என்ன கோட் சூட் வேணுமா, கோட் சூட் வேணும்னு சொன்னா வேணும்னு சொல்லியிருந்தா கோல் பண்ணி சொல்லியிருந்தா நான் கோட் சூட்டை கொஞ்சம் கொடுப்பேன். இவ்வளோ போகுதான் இந்த கோட் சூட்டை கொடுக்குறது என்ன இருக்குது? சொல்லி வேலை இல்லை.